அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தரை பாட்டு நாள் துய்த்து சோதரத்தினால் மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் கேட்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். இந்த சங்கீதம் மோசேயினுடைய சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே வழிநடத்தின மோசே இப்படியாகி ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாமும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அநேக துன்பத்தை கண்டிருக்கிறோம். இப்பொழுது நாமும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தினார் என்று மோசே சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் சிறுமைப்படுத்தப்பட்டோம், துன்பத்தை கண்டோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால். அல்லேலூயா. அதனால நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். நாம் துன்பத்தை காண்பதும் நாம் சிறுமைப்பட்டுக் கொண்டிருப்பதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினாலா, இல்லைன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தேன், எனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது என்று சொல்லுகிறீர்களா? அல்லேலூயா. சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் ஆண்டவர் காண செய்தாராம். அல்லேலூயா. அப்ப இக்கட்டுகளும் ஆபத்துகளும் வந்ததும் இங்க என்ன நடந்திருக்கிறது? இக்கட்டுகளும் ஆபத்துகளும் வரும்போது நாம் மரித்து போகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணு. அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது ஜபம் இருக்கும், நல்லா இருக்கும் போது பாடல் இருக்கும், நல்லா இருக்கும் போது ஆராதனை இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது எல்லாம் குறையும். அவ ஏன் குறைகிறது? நாம் மரித்து போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலிருந்து மரித்து போகிறோம். நம்முடைய ஆத்துமா மரித்து போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர்கள் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து நாம் மரித்து போவதனால், பாதாளத்திலே இறங்கி போவதனால் ஜபம் இல்லாமல் போகிறது, வேத வாசிப்பு இல்லாமல் போகிறது, ஆராதனை இல்லாமல் போகிறது. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை ஜெபம் இல்லாமல் போனால் நீங்கள் மரித்து போய்விட்டீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா மரித்து போய் பாதாளத்துல இறங்கி.
நீ ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால் நீ மறிந்து போய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, சரியான நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று ஆராதிப்பதில்லை. அப்ப இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிற காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால் நாம் மரித்து போயிருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதற்கு காரணம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுவதனால், அப்ப கீழ்ப்படியாமல் போவதனால் இக்கட்டுகளும் ஆபத்துகளும் வருகிறது. அதனால் நாம் மரித்து போவோம். அதனால ஆண்டவருடைய எந்த இடத்துல ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனோம் என்று அறிந்து கீழ்ப்படிதலுக்கு உள்ளே தான் வர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அப்ப இங்கே என்ன நடந்ததாக யோவேல் சொல்லுகிறார்? ஆண்டவர் ஒரு பெரிய சேனையை அனுப்பினாராம். அல்லேலூயா. அவர் அனுப்பின சேனை என்ன சேனை? நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும். பச்சை பூச்சிகளும் நம்முடைய வாழ்வு என்ன ஆயிடுச்சு? பச்சித்து பால்படுத்தி ஏதோ விவசாயிக்கு சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி விவசாயம் செய்யாத மற்றவர்களுக்கும் ஆண்டவர் இப்படிதான் பல சேனைகளை அனுப்புவார். அல்லேலூயா. அப்ப அந்த சேனைகள் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யும்? பட்சித்து போடும், நம்மை பாழ்படுத்தி போடும். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போவதனால் ஒரு பெரிய சேனையை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் மோசே சொல்லுகிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியா. சிறுமைப்பட்டால் மகிழ்ச்சி இல்லை, துன்பத்தை கண்டால் மகிழ்ச்சி இல்லை, ஆபத்து வந்தால் மகிழ்ச்சி இல்லை, இக்கட்டுகளை சந்திக்கும் போது மகிழ்ச்சி இல்லை, வியாதி வந்தால் மகிழ்ச்சி இல்லை, வேலை இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை, கையிலே பணம் இல்லை என்றால் மகிழ்ச்சி. ஆண்டவர் சிறுமைப்படுத்தினா இதெல்லாம் வரும். அதனால எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியா. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க ஆசீர்வாதங்கள் வருகிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆமா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை. ஆமா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கணும். இயேசுவிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப இயேசுவிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தா நீங்க எங்க இருப்பீங்க? இயேசுவோடு கூட இருப்பீங்க. அப்ப இயேசுக்கு பிரியமானதை எல்லாம் செய்வீங்க. வேதம் வாசிப்பீங்க, நல்லா சோத்திரம் பண்ணுவீங்க, நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா பாடுவீங்க, ஆவியோடு உண்மையோட தேவனை ஆராதி. அப்ப கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்? நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ அவர் ஒரு இதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். அல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பின் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானவர்களை புசித்து மதுரமானவர்களை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு
பேலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தாதான் நமக்கு என்ன வரும்? பேலன் வரும். மகிழ்ச்சியா இருக்கலன்னா பேலன் வராது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். 119 சங்கீதம் 92 வசனத்திலே சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்லுகிறார்? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. வேதம், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே, உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாகும். மன மகிழ்ச்சி வரணும்னா நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதத்தின் மூலம் தான் நமக்கு மன மகிழ்ச்சி வரும். சில நேரங்களிலே நினைப்போம், பணம் இல்லை அதனால மகிழ்ச்சி இல்லை, இல்ல நல்ல ஆகாரம் இல்லை அதனால மகிழ்ச்சி இல்லை, இப்படி எல்லாம் பல காரியங்களை எல்லாம் சிந்திப்போம். ஆனா பணம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லையே, நல்ல ஆகாரம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லையே, நல்ல வேலை கிடைத்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லையே. ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஆண்டோடைய வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை. உமது வேதம் என் மகன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலேயே அழிந்து போய். வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நாம் என்ன செய்வோம்? துக்கத்திலேயே அழிந்து போய். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு மகிழ்ச்சி வேணும். மகிழ்ச்சி எப்படியாய் வருகிறது? மகிழ்ச்சி சங்கீதம் 70 சங்கீதம் 4 வசனம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், உம்மை தேடுகிற யாவரும் உம்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படும். ஆண்டவரை தேடணும். இயேசு கிறிஸ்துவை தேடுகிற எல்லாரும் மகிழ்ந்து என்ன செய்வாங்க? தேடணும். அல்லேலூயா. இயேசுவை நாம் அங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் அங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் தேட வேண்டும். இயேசுவை தேடலைன்னா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதம் அமர்ந்திருந்து இயேசுவை என்ன செய்யணும்? கழுவின பாத்திரத்தையே சகோதரிகள் திரும்ப திரும்ப கழுவி கொண்டிருக்க கூடாது. கழுவின பாத்திரத்தையே திரும்ப திரும்ப கழுவி கொண்டிருக்கிறார். செய்த சாம்பாரே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். செய்த காரக்குழம்பே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். செய்த ரசத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப செய்த மீன் குழம்பையே திரும்ப திரும்ப, செய்த பிரியாணியே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் தவறாம செய்றீங்க. ஆனா ஆண்டவரை தேடுறீங்களா? இயேசுவை தேடுகிற எண்ணம் இருக்கிறதா? 34 சங்கீதத்திலே 4 வசனத்திலே சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு இசை கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை. சங்கீதக்காரன் கர்த்தரை தேடினார். ஆண்டவர் அவருக்கு செய் கொடுத்து அவருக்கு இருந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாகி. பயம், நிறைய பயம் நமக்கு, எல்லாருக்கும் பயம். ஒரு காய்ச்சல் வந்தா பயம், ஒரு உடம்புலி வந்தா பயம், ஒரு சளி வந்தா பயம், எல்லாத்துக்கும் பயம். அல்லேலூயா. அப்ப இந்த பயத்துக்கு எல்லாம் ஆண்டவர் நம்மை நீங்களாக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட மனம் இருக்கா? ஆண்டவரை தேட மனம் இருக்கா?
ஆலயத்துக்கு வருவதற்கு மனம் இருக்கா? ஆண்டவருடைய பங்கை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு மனம் இருக்கா? இல்லைன்னா பயம்தான் வேணும். ஹல்லேலூயா. 10வது வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். சிங்கத்துக்கு குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். பாருங்க, ஒரு எரேமியா 29:13 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவரை முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? தேடணும். அப்ப நம்ம இயேசுவை என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். இருதயம் அங்க இங்கே நான் இருதயம் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் போது இருதயம் அங்க இங்கே இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் போது சும்மா போன் கால் வருதான்னு பார்த்து கொண்டு இருக்க கூடாது. முழு இருதயத்தோண்ட ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும். அதனால சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதனால் உன் நாமத்தை அறிந்தவர்கள் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர். ஆமா, இயேசுவை யார் தேடுகிறீங்களோ அவர்களை இயேசு கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, இயேசுவை தேடினால் இயேசு கைவிட மாட்டார். அதனால நீங்க அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கையோட தேடணும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை தேடும் போது இயேசு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை அப்ப இயேசுவை தேடும் போது சரியாய் மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குறதுனால் மகிழ்ச்சியா இருந்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குனதனால் மிகுதியான பலிகளை செலுத்தினார். மிகுதியான பலி. அப்ப மிகுதியான பலிகளை செலுத்தினதனால் தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? சந்தோஷத்தை கொடுத்தார். அதனால மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேதம் எழுதப்பட்ட நாட்களிலே என்ன பலி செலுத்தினார்கள்? ஆடு, மாடு, புறா போன்றவற்றை பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவு செலவாகுது? அவர் ஆடை பலி செலுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஒரு மாடை பலி கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இந்த நாளில நம்ம செலவு பண்ண முடியுமா? ஒரு ஆடு எவ்வளவு ரூபா போகுது? 20,000 30,000 எல்லாம் போகுது சொல்றாங்க. அப்ப ஒரு மாடு எவ்வளவு போகுது? லட்சக்கணக்கில் போகுது. அப்ப நீங்க இதெல்லாம் பலி செலுத்த உங்களால் முடியுமா? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் என்ன இல்ல? பிரியமா இல்லை. ஆண்டவர் என்ன பலியை செலுத்த சொல்லுகிறார்? ஆமா, பாருங்க 69ஆம் சங்கீதம் 30-31 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எதை பார்க்கலாம் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன பலியை மிகுதியாய் செலுத்த வேண்டும்?
சோத்திர பலியை மிகுதியாய் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு சோத்திரம் ஒரு நாள் செலுத்துறோம்? ஏன் சோத்திரம் செலுத்தணும்? சங்கீதம் 50 சங்கீதம் 23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திர பலியிடுகிறவன் தேவனை. ஆண்டவர் சொல்றார், சோத்திர பலியிடுகிறவன் என்னை. அப்ப சோத்திர பலியிடணும். எவ்வளவு பலியிடணும்? மிகுதியான பலிகளை அவர்கள் போட்டாங்க. மிகுதியான பலிகளை அவர்கள் செலுத்துறதுனால் தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார். அப்ப எருசலேமின் மகிழ்ச்சி எங்க கட்டுது? அல்லேலூயா. நீங்க மிகுந்த பலிகளை செலுத்தினால் தேவன் மகா சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற இந்த ஸ்தோத்திர பலியின் மூலம் தேவன் என்ன செய்வார்? மகா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தருவார். அப்போ இந்த மகிழ்ச்சி தூரத்தில் இருக்கிற சபைகளுக்கும் தூரத்துல இருக்கிற ராஜ்யங்களுக்கும் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம பற்றி வெளியே யாரும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நாம் இன்னும் மிகுதியான பலிகளை, நம்ம வாய் இன்னும் சோத்திர பலி செலுத்தும்படி தரக்கல. அல்லேலூயா. அவர்கள் மிகுதியான பலிகளை செலுத்தினதனால் தேவன் அவர்களுக்கு மகா சந்தோஷத்தை கொடுத்தார். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப மிகுதியான பலிகளை நீங்கள் என்ன செய்யணும்? சங்கீதம் 40 சங்கீதம் 16 வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் உமது ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு சோதர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்ப ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் துதிப்பார்கள். அதற்காகவே தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? துதியை சொல்லுவார்கள். துதிக்கணும், சோத்திர பலியிட வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மறந்து போ. இதெல்லாம் யூடியூப்ல இந்த செய்தி எல்லாம் போடுறோம். யார் யாரோ சிலர் பாக்குறாங்க. ஆனா நம்ம சபையார் யாரும் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது. இங்கேயும் உட்கார்ந்து சரியா கேட்கறது இல்ல. பாதியில எழும்பி வேலைக்கு போறது, அப்புறம் யூடியூப்லயாவது அந்த செய்தியை பார்க்கணும். எல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை பாக்குறது. கிரேசம்மா கிரேசம்மா பாஸ்டர் இன்னைக்கு என்ன சொன்னார்? நான் வீட்டுல வந்து உங்ககிட்டதான் கேட்கலான்னு இருக்கிறேன். கிரேசமாவுக்கும் ஒன்றும் புரியல, நேசமாவுக்கும் ஒன்றும் புரியல. அல்லேலூயா. கிரேசமாவுக்கும் என்ன செய்தி பாஸ்டர் சொன்னாருன்னு தெரியல, நேசமாவுக்கும் பாஸ்டர் என்ன செய்தி சொன்னாருன்னு என்ன பண்றது? நானே ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி ஒரு சபையிலே ஊழியக்காரங்க சொல்லி கொண்டுதான் இருக்கிறான். ஆனா விசுவாசிகளுக்கு ஒண்ணும் என்ன செய்ய மாட்டேங்குது. புரியல. பாஸ்டர் எப்ப செய்தியை முடிப்பாரோ, எப்ப சீக்கிரமாய் போய் கறி வாங்குறது, எப்ப சமையல் பண்றது, எப்ப சாப்பிடுறது. பையன் மேல வேலைக்கு போயிட்டு வந்து 2 நாளா தூக்கி கொண்டு கிடக்குறான். பிரியாணி வாசனை கேட்டாதான் பையன் என்ன செய்வான்? எழுவான். இந்த எண்ணத்திலேயே இருக்கிறான். அதனால பாஸ்டர் சொல்றது கிரேசமாவுக்கும் தெரியல, நேசமாவுக்கும் தெரியல. அல்லேலூயா. இனியாவது புரிஞ்சுக்கிட்டா சரி. அல்லேலூயா. எபிரேயர்களுக்கு நிருபம் 13 அதிகாரம் 15-16 வசனம். ஆகையால்
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றைய நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பதிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றது வருத்தம் கிடையாது, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. அப்போ பலி செலுத்தினால் மிகுந்த பலிகளை செலுத்தும் போது நம்முடைய சிறுமையும் நம்முடைய துன்பத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அவர்கள் மிகுந்த பலிகளை செலுத்தினால் தேவன் அவர்களுக்கு மகா சந்தோஷத்தை அருளினார். அதனால அவர்கள் எப்படி இருந்தாங்க? மகிழ்ச்சி. பலி செலுத்தலைன்னா அன்றும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி வரவே வர ஒரு நாள் வர. ஊர்ல எனக்கு சின்ன வயசுல வயசானவங்க எல்லாம் மரித்து போனா அவர்களை ஒவ்வொருத்தர் அடக்கம் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. அப்போ சிலருக்கு அவங்க சொல்றது எனக்கு தெரியாது, அவங்க இருதயம் என்ன இல்லையா, வேகவே இல்லையா. அல்லேலூயா. உடனே சொல்லுவாங்க, அவருக்கு ஒரே கவலை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம செத்துட்டேன்னு அவருக்கு ரொம்ப கவலை. அதனால இருதயம் என்ன செய்யல, இருதயம் வேகலையோ மூளை வேகலையோ என்ன வேகலையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப கவலையினால என்ன செய்யலையா, அப்ப கவலையோட நம்ம சாவணுமா? கவலை இல்லாதவர்களாய் சாவணுமா? கவலை இல்லாதவர்களாய் சாகணும்னா மிகுந்த பலிகளை செலுத்த. கவலை இல்லாதவர்களாய் சாகணும்னா என்ன செய்யணும்? இல்லைன்னா 40 வருஷத்துக்கு முன்ன சொன்ன கதையே சொல்லி சொல்லி பாஸ்டர் அம்மாவுங்க எல்லாம் இப்ப காது கேட்க மாட்டேங்குது. சொன்னதே சொல்லி 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 பாஸ்டர் காதம் செவிடாகி போயிட்டு பாஸ்டர் மனைவி காது என்ன ஆச்சு? ஆமா, நிறைய பாஸ்டருங்களை காதெல்லாம் செவிடாகி. இதுல கேட்டு பாருங்க பார்க்கலாம். விசுவாசிகள் சொன்னதையே சொல்லி 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 பாஸ்டருடைய காது கேட்காம போயிடுச்சு. இப்ப அது பாஸ்டர் சொல்றத என்ன செய்யுங்க? கேளுங்க. பாஸ்டருக்கு உபதேசம் பண்றத விட்டுருங்க. அவர்கள் மிகுந்த பலிகளை செலுத்தினதனால் மகா சந்தோஷத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவருடைய மகிழ்ச்சி தூரத்தில் இருந்த எருசலேமுக்கும் கேட்கப்பட்டார். அல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியா இருந்தா தூரத்திலையும் கேட்கப்படும். தூரத்துல இருக்கிறவங்களும் இந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும் என்று சபைக்கு வருவாங்க. அவங்க சோத்திரவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அடுத்தபடியாகி பாருங்க, சங்கீதம் 100வது சங்கீதம் 2வது வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை. அப்ப ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி வேணும். ஆராதனை என்ன சொன்னாலே எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. வாலிப பிள்ளைங்களுக்கு இப்ப கஷ்டம் ஆகிடுச்சு. ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அன்னைக்கும் பாஸ்டர் என்ன செய்ய போற சொல்றாரு, சர்ச்சைக்கு வாருங்க, அல்லேலூயா பாடுங்க, சோத்திரம் சொல்லுங்க சொல்றார். அப்படின்னு வாலிப பிள்ளைங்களும் பெரியவங்களும் தான் சொல்லுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிற, என் ஆலயம் பாழாய் கிடக்கும், அவனவன் தன் வீட்டிலே படுத்து தூக்கி கொண்டு கிடக்கிறான். அல்லேலூயா. என் ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அவனவன் தன் வீட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கான். திடீர் என்ன குண்டெல்லாம் வந்து விழும், வீடெல்லாம் டகடகட இடியுது, மக்கள் கைகால்
முறிந்தவர்களாய் தூக்கி கொண்டு போறாங்க, பாதி பேர் சாகுறாங்க. உக்ரைன் மேல ரஷ்யா ட்ரோன் போடுது, அங்க அவ்வளவு பெரிய 30 மாடி பில்டிங் எல்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்கு. உக்ரைன் ட்ரோன் விடுது, ரஷ்யாவில் இருக்கிற 40 ஏரோப்ளைன் காலியாகும். அல்லேலூயா. இப்ப சோதனை பண்ண முடியுமா? தன்னுடைய வசதி வாய்ப்பு, தன்னுடைய சம்பாத்தியத்தின் பெருமை எல்லாவற்றையும் நினைத்து வேதத்தை மறந்து வாழ்ந்ததனால், தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்காதனால இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் இல்லை, படுக்கிறதுக்கு இடம். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை, நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நமக்கும் எல்லையில எல்லாம் ட்ரோன் எல்லாம் பறந்தது. ஆனா தேவ இறக்கத்தினால் யுத்த சத்தத்தை தேவன் ஓயப்படினார். அல்லேலூயா. நாமெல்லாம் ஜெபித்தோம், தேவன் யுத்த சத்தத்தை ஓயப்படினார். இல்லைன்னா நமக்கு ராத்திரி கரண்ட் இருந்திருக்காது, நமக்கும் அரிசி விலை ஏறி இருக்கும், எல்லாம் ஏறி இருக்கு. அல்லேலூயா. அதனால மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். பாருங்க, பிலிப்பியர்கள் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிலிப்பியர் சபைக்கு இப்படியா எழுதுகிறார். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே ஆவியினாலே ஆராதனை செய்யும். மாம்சத்துல எல்லாம் ஆராதனை செய்யக்கூடாது. அப்ப ஆவியிலே செய்யற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்ப நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்னா நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறவர்களை பார்த்தால் ஆலயத்துக்கு போற மாதிரியே தெரியல. அப்படி ஏதோ 1-2 பேர் போனால் அவர்களை மற்றவர்கள் குறை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் தங்கள் ஆலயங்களுக்கு அவர்கள் போகும்போது அவர்கள் எங்கே போகிறார் என்று நமக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் கிறிஸ்தவன் போகும்போது எங்கே போகிறான் என்று தெரிய மாட்டேன். மார்க்கெட்ல காய்கறி வாங்க போன மாதிரி கிறிஸ்தவங்க போய் கொண்டிருக்கிறார். மார்க்கெட்ல காய்கறி வாங்க கறி வாங்குறதுக்கு போன மாதிரி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஆராதனை செய்யும், புத்தி உள்ள ஆராதனை செய்யும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாடு இங்க இருந்து மேய்ச்சல் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும் போதுக்கு அது அந்த பக்கத்தை பார்க்கும் போது அந்த பக்கம் எப்படி இருக்குமா? ரொம்ப பச்சை பசையிலன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு அக்கறை பச்சையா தெரியும், அந்த சபை பச்சையா தெரியும். அல்லேலூயா. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் கார் வாங்கினாங்க, அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஏரோப்ளேன் வாங்கினாங்க. நமக்கு காரு வாங்க முடியல, ஏரோப்ளேன் வாங்க முடியல. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? கார் வாங்கினவங்களுக்கு இஎம்ஐயும் கட்ட முடியலையா, இன்சூரன்ஸும் கட்ட முடியலையா? அல்லேலூயா. அப்ப நம்ம கார் இல்லாம இருக்கிறது நல்லது தானே? மாசம் மாசம் இஎம்ஐக்கு அழ வேண்டியது இல்லை, வருஷம் வருஷம் இன்சூரன்ஸுக்கும்
அழ வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. கார் வரும்போது வர, நீங்க எல்லாம் கார் வாங்கினா எனக்கு நல்ல சந்தோஷம் தான். கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ, சரி பாஸ்டர் வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என இயேசு சொல்லுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வீணான ஆராதனை, மனுஷனுடைய கற்பனைகளை, மனுஷனை பற்றி பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவில்லை. ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து பேசவில்லை. வீணான ஆராதனை செய்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை குறித்து பேசுகிறார்கள். மனுஷனுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார்கள். மனுஷனுடைய சாதனைகளை குறித்து பேசுகிறார்கள். இயேசுவை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். லூக்கா 4:8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சாத்தானை பார்த்து என்ன சொல்றார்? எனக்கு பின்னாக போய் சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போய் சாத்தானே. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் என்ன செய்யணும்? ஆராதனை. அதை விட்டு ஊர்ல உள்ளவனை எல்லாம் பிடிச்சு எடுக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண தெரியல. ஊழியக்காரனுக்கு பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுக்க தெரியல. அதனாலதான் ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன்கிட்ட ஆசிரியர் சொன்னாராம், தென்னை மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, கட்டுற எழுதுனா 20 மார்க் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்புறம் பரீட்சை பேப்பர்ல பசு மரத்தை பற்றி கட்டுரை எழுத கேட்டிருந்தாங்க. தென்னை மரத்தை பற்றி என்ன படிச்சுட்டு போனா. அப்புறம் கடைசியில என்ன சொன்னானா, பசுமாட்டை பற்றி கட்டுரை கேட்டு பசுமாட்டு பால் கொடுக்கும், அது இதெல்லாம் செய்யும்னு சொல்லிட்டு இந்த பசுமாட்டை கொண்டு தென்னை மரத்துல என்ன செய்வாங்க? கட்டி வைப்பாங்க. தென்னை மரம் கட்டுற பசுமாடு ரொம்ப மேன்மை உள்ளதா இருக்குது. அது போடுது, இது போடுது, பால் போடுது, குட்டி போடுது, அதை கொண்டு என்னங்க கட்டி வைக்கணும்? தென்னை மரத்துல. நம்ம கதை இப்ப அப்படிதான் இருந்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களும் வீணான ஆராதனை, வீணான உபதேசங்களை பண்ணுகிறார்கள். பைபிள்ல இருக்கிற வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் போதித்து வீணா எனக்கு. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொலோசையர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹல்லேலூயா. மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்ய ஆராதனை ரொம்ப விருப்பம். தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்யறாங்க, சீசர்களுக்கு ஆராதனை செய்யறாங்க, இயேசுவின் அம்மாவுக்கு ஆராதனை செய்வாங்க, இயேசுக்கு சித்திக்கு ஆராதனை செய்யறாங்க, இயேசுக்கு மாமிக்கு ஆராதனை செய்யறாங்க.
இப்படி ஆராதனை, என்ன ஆராதனையோ எல்லாம் 16 வருஷம் படிச்சாங்களாம். 16 வருஷம் படிச்சுதான் பட்டம் கொடுத்தாங்களாம். 16 வருஷம் படிச்சதுல என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. மரியே வாழ்க, அந்தோணியாரே வாழ்க, மக்கியலே வாழ்க. அவங்க வாழ்ந்து முடிஞ்சாச்சுயா, நீ ஏன் வாழ்க வாழ்க சொல்லி கொண்டிருக்க? அரசியல் கட்சியா நடத்துல வாழ்க சொல்ற, தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்றாங்க. என்னைக்குதான் உங்களுக்கு அறிவு வருமோ தெரியல, என்னைக்குதான் வேத வசனம் வருமோ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்ப நம்ம பக்கத்திலே தேவன் ஆவியாய் இருந்து கொண்டிருக்கிறார். வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவரை தொழுது கொள்ளுகிறதுக்கு எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்? ஆவியோடு உண்மையோடு, மாம்சத்தோடு தொழுது கொள்ளணும். சபைக்குள்ள வந்தான்னா வீட்டிலேனே கிளம்பும் போது ஆவியிலே நம்ம பறந்து வரணும். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எப்படி வரணும்? ஆவியிலே அப்படியே பறந்து வரணும். அப்பதான் அவளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், உலகத்தில் உள்ள சபையாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் முன்மாதிரியா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். நான் செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நாம் உபதேசிக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று பார்த்து பிரியமான ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை செய்யணும், பிரியமான ஆராதனை. அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள. அடுத்தபடியாய் பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலவும் தயவும் ஓடிப்போம். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வருவார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். யாரு? கர்த்தரால். ஆமா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சீயோன் தான் பெருசா தெரியும், வேலை பெருசா தெரியாது, கல்யாண வீடு பெருசா தெரியாது, கர்மாந்திர வீடெல்லாம் பெருசா தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. சபைக்கு வந்தாதான் நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலவும் தவிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், வெற்றிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆமா, வெட்கம் எல்லாம் ஓடிப்போம். சீயோனுக்கு வந்தா வெட்கம் ஓடிப்போம், ரெட்டிப்பான பங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. இப்படி ஆய் வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ தெரியல. தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 3-4 வசனம்.
உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியறலும் உமது சத்தியத்தை அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசு தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். என் தேவனே என் தேவனே உமை சுரமண்டலத்தால் துதிப்பேன். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வத்திற்கும் ஒரு வாசலத்திற்கும் உமது வெளிச்சத்தையும் உங்களுடைய சத்தியத்தை என்ன செய்யுங்க அனுப்புங்க. அப்பதான் தள்ளி எங்க கொண்டு விடும்? ஆக ஆலயத்துல கொண்டு விடும். அப்ப நான் இப்ப இருளில கிடக்குறேன், சத்தியம் இல்லாம கிடக்குறேன், அதனால ஆலயத்துக்கு போறதுக்கு மனசு வர மாட்டேன். அதனால வெளிச்சத்தையும் சத்தியத்தை அனுப்புங்க. அது என்ன கொஞ்சம் என்ன செய்யுது, அப்படியே தள்ளி கொண்டு ஆமா ஆலயத்துல கொண்டு போய் விடட்டு. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தள்ளுங்க ஆண்டவரே, உடைய வெளிச்சத்தை அனுப்பி கொஞ்சம் தள்ளுங்க, உடைய சத்தியத்தை அனுப்பி கொஞ்சம் அப்படியே தள்ளுங்க. அப்பதான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற ஆனந்த மகிழ்ச்சி தேவனிடத்துல போனா கிடைக்கும்னு தெரியுது. தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வெளிச்சத்தை சத்தியத்தை என்ன செய்யும் அனுப்பி உம்முடைய பீடத்தண்டைக்கு என்ன தள்ளுவான்னு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், ஆமா என்னை பின்பற்றவன் என்னை பின்பற்றுப்பா என்னை பின்பற்றுப்பான்னு சொல்றார். அல்லேலூயா. தள்ளுற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திரும். அதனால நீங்க இயேசுவை நாம என்ன செய்யணும், பின்பற்ற. இயேசு என்ன சொல்றாரோ அதையெல்லாம் தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. இப்படியாய் பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழும் போது மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும், நன்மை செய்யணும். வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கிற பெரிய சம்பாத்தியம். நம்ம வேலை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்க்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் ஒரு பக்கம் செய்யுங்க. அதனால கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருப்பதா நமக்கு பலன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருந்தா இதயத்தின் வேண்டுதல் தேவன் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவீர், என் மகிமை அமர்த்திடாமல் உமை கீர்த்தனை பண்ணும்படியாக நீரன் ரெட்டை கலைந்து கொண்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை கிடை கட்டினீர். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திடாமல் உமை கீர்த்தனை பண்ணும்படியாக நீரன் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்ன கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. புலம்பலை புலம்பிக் கொண்டிருந்த நமக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆனந்த கழிப்பை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் இடையினால் நம்ம என்ன செய்கிறார், கட்டினால்
என்னை இடை கட்டுவீர். அல்லேலூயா. இப்ப நமக்கு நீரன் இரட்டை களைந்து ஓட்டு. அல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுங்க ஆண்டவரே. நான் உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அல்லேலூயா. புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணும் என்று ஜெபிங்க. புலம்பலை என்ன மாற்றுவார் ஆண்டவர்? ஆனந்த கழிப்பு. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும். எவ்வளவு ஆசீர்வாதங்களை தான் தேவனாவும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் தான் ஆசீர்வாதம் வந்தவங்க துதிக்கிறீங்களோ, இல்ல ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமும் பத்தாதுன்னு சொல்லி அலறீங்களோ, அது தெரியாது. அல்லேலூயா. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொன்றும். அல்லேலூயா. இவர் ரொம்ப சம்பாதிச்சாரு, அதனால இவருக்கு ஒரு 10 சவரன் நகையும் நல்லா மோதிரம் எல்லாம் போட்டு அனுப்புவோம் யாராவது செய்யறாங்களா? அப்படி அடக்கம் பண்ணினா கூட ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணிடுவாங்க? தோண்டி நகையை எடுத்துடுவாங்க. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்ச்சி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டிய வழிகளை எல்லாம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா. வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை பூச்சிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப மகிழ்ச்சி வரும். இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வார். அதனால ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. நல்ல பலி செலுத்துங்க. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிழ்ச்சியை கட்டளையிடுவோம். அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே இயேசுவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக எங்களோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று உடைய தாசனாகிய மோசே ஜெபித்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே, எங்கள் சிறுமையை நீக்க, எங்கள் துன்பத்தை நீக்க நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை தேடவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சி வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகந்தாரு, நல்ல பலத்தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாரு. கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால் அவர்களை கட்டும்படி ஆய்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. சலோமானங்களையும் கருணாக்கரங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அறிவுறுத்தி வேண்டு நன்மையினால் உன் வாயை அவளுக்கு சுகமாய் உண்மை திரும்ப வாழ கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நம்முடைய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்கள் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். மாட்சி மேகம் வாசம்
Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சி என்ன கிடைக்கட்டும் நாள் கட்டுவார். சோதரா சோதரா சோதரா.